ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது என்னுடன் இருந்தால் தொடர்கதையின் அத்தியாயம் 2. வாங்க கதைக்குள்ள போகலாம். வருணின் திருமணத்தில் நடந்த அந்த கசப்பான நிகழ்வை நினைத்து அவன் பெற்றோர் வருத்தத்தில் இருந்தனர். தன் மகனின் வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருந்திக் கொண்டிருக்க இப்படியே நாட்கள் செல்ல ஆரம்பித்தது. 2 வருடங்கள் உருண்டோடின. இப்போது வருணின் வீட்டில் திருமணக்கலை கட்ட ஆரம்பித்தது. ஒரு பெரிய திருமண மகாலில் சொந்த பந்தங்களுடன் மிகவும் பிரம்மாண்டமாக அந்த கல்யாணம் நடக்கவிருந்தது. வருணின் பெற்றோருக்கோ அவ்வளவு மகிழ்ச்சி. மணமேடையில் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருந்த மணமக்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். திருமணத்திற்கான அனைத்து சம்பிரதாயங்களும் நடந்து கொண்டிருந்தது. அங்கு மேடையில் அமர்ந்திருந்த ஐயரும் மந்திரம் ஓதிக்கொண்டிருந்தனர். அப்போது, ஏம்மா, பொண்ணோட அண்ணன் தம்பி யாராச்சும் இருந்தா வர சொல்லுங்க என்று ஐயர் கூற, மேடையில் நின்று கொண்டிருந்த பார்வதியின் கண்களோ அவர் மகனான வருணை தேடியது. அப்போது அந்த மண்டபத்தின் ரிசப்ஷனில் நின்று கொண்டு தன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த வருணை பார்த்த பார்வதி, டே வருண், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா எங்க என்று கையசைத்து கூப்பிட மேடையில் ஏறினான் வருண். மா, எது கூப்பிட்டீங்க? டேய், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவளோட அண்ணன் நீ தானே முன்னாடி நின்று எல்லாத்தையும் பொறுப்பா பார்க்கணும். அதை விட்டுட்டு அங்க என்னடா வேலை உனக்கு? ஆ, நீங்க தானே எல்லாரும் வெல்கம் பண்ண சொன்னீங்க. டேய், கூட கூட பேசாத. ஐயர் ஏதோ சாஸ்திரத்துக்கு கூப்பிட்டாரு, போய் முன்னாடி நில்லு என்று சொல்லி வருணை மணமக்களின் அருகே நிற்க வைத்தார் பார்வதி. ஆம், அங்கு கோலாகலமாக நடந்து கொண்டிருப்பது வருணின் உடன் பிறந்த தங்கையான சுபாவின் திருமணம்தான். இப்படியே சிறிது நேரம் சென்றது. திருமணமும் அமோகமாக நடந்து முடிந்தது. அப்போது மண்டபத்தில் ஒரு ஓரமாக நின்று எதையோ யோசித்து அழுது கொண்டிருந்தார் வருணின் தாயார் பார்வதி. அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தனர் பார்வதியின் கணவர் மற்றும் அவர் மகளான சுபா. இதை தூரத்திலிருந்து கவனித்த வருண் வேகமாக தன் அம்மாவின் அருகே வந்தான். மா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, யாராவது பார்க்க போறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அதான் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னம்மா என்று கேட்ட தன் மகனிடம் கண்ணீரை துடைத்து கொண்டவாறு, டேய், நான் ஒன்றும் சுபா கல்யாணத்தை நினைச்சு அழுகல, உன்னை பத்தி யோசிச்சுதான் அழுதுட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, ஆரம்பிச்சிட்டிங்களா என்று சலிப்புடன் கூறிய தன் மகனிடம், டேய், என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற? என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சது நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல உன் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்படுறதான்னு எனக்கே தெரியல. இங்க பாருங்கம்மா, என்னை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்னை பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன். அம்மா, என் லைஃப்ல நடந்த அந்த ஒரு நாளை நான் எப்பவும் மறந்துட்டேன். நானே அதை பத்தி யோசிக்காம ஹாப்பியா இருக்கேன். நீங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மாதிரி ஹாப்பியா இருங்க, ஓகேவா என்று அவன் அம்மாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கேஷுவலாக புறப்பட்டான். தன் மகனின் இந்த செய்கையை கண்டு ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் பார்வதி. என்ன இவ இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ கூலா மறந்துருங்கன்னு சொல்லிட்டு போறான்? அம்மா, இங்க பாருங்க, அண்ணா உங்களை சமாதானப்படுத்ததான் அப்படி சொல்லிட்டு போறான். ஆனா அவன் எதையும் மறக்கலம்மா. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். பாவம், அவனால என்ன பண்ண முடியும்? நீயும் எப்பவும் இதையே யோசிச்சுட்டு இருக்காதம்மா, எல்லாம் சீக்கிரம் மாறிடும் என்று சுபாவும் அவள் அம்மாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. இப்போது வருணின் வீட்டில் அவன் தாயார் பார்வதி யாரிடமோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தெரிந்தது. போனை வைத்துவிட்டு வேகமாக ஓடி அவர் கணவரை தேடிக்கொண்டிருந்தார். என்னங்க, என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க என்று கூச்சலிட்டுக் கொண்டிருக்க படிக்கட்டில் இருந்து இறங்கி வந்தார் பார்வதியின் கணவர். ஏய் பார்வதி, என்னாச்சுமா? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? என்னங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
என்று பார்வதி புன்னகையுடன் கூறினார். என்னாச்சு உனக்கு? உன் முகத்துல இவ்வளோ சந்தோஷம் தெரியுது. என்ன விஷயம்? என்று ஆவலுடன் கேட்ட தன் கணவரிடம், ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நம்ம பொண்ணு சுபாதா ஃபோன் பண்ணியிருந்தா. நம்ம மாப்பிள்ளையோட சொந்தக்காரர் ஒருத்தர் மண்டபத்துல நம்ம வருணை பார்த்துருக்காங்க. நம்ம பையனை ரொம்ப பிடிச்சு போய் அவரோட பொண்ணுக்கு பேசலான்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் சுபா சொல்லிட்டு இருந்தா என்று அவ்வளவு மகிழ்ச்சியுடன் கூறிய தன் மனைவியை பார்த்து சற்று தயக்கத்துடன், ஆனா பார்வதி, நம்ம பையனோட விஷயம் என்று தயக்கத்துடன் கூறிய தன் கணவரை பார்த்து, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வருணை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுதான் இதை பத்தி மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்காங்க. பொண்ணு போட்டோ கூட சுபா வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கா. பாருங்களேன், எவ்வளோ அழகா லட்சணமா இருக்கா என்று தன் கணவரிடம் அத்தனை சிரிப்புடன் கூறிக்கொண்டிருந்தார் பார்வதி. அப்படியே பொழுது சாயத் தொடங்கியது. வேலையை முடித்துவிட்டு வரும் தன் மகனையே எதிர்பார்த்தவாறு வாசலை நோக்கி அமர்ந்திருந்தார். உள்ளே நுழைந்தான் வருண். அவனை கண்டதும் வேகமாக ஓடிய தன் அம்மாவை பார்த்து, மா என்னாச்சு? மெதுவாமா, ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? டே, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்னம்மா, என்ன விஷயம்? என்று ஒன்றும் புரியாதவனாய் முழித்துக் கொண்டிருந்த தன் மகனிடம் தன் செல்போனில் உள்ள அந்த பெண்ணின் புகைப்படத்தை காட்டி நடந்த விஷயத்தை கூறினார். வருண் குழப்பத்துடன், மா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் பொண்ணு வீட்டில் பேசினோம். நல்ல குடும்பமா தெரியுது. அதாண்டா நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் என்று பார்வதி கூறியதும் வருணிற்கு கோபம் தலைக்கேறியது. மா, யாரை கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? அப்புறம் எதுக்குமா தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்று அவன் அம்மாவிடம் கத்த, அப்போது வருணின் தந்தையும், டேய், அப்படி நாங்கள் என்னடா பண்ணிட்டோம்? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? உனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாகவே இருப்ப? அப்படி என்னடா வயசாச்சு உனக்கு? இங்க பாரு வருண், இதுக்கு மேலேயும் நீ சொல்றதை கேட்டுட்டு எங்களால் அமைதியாக இருக்க முடியாது. எங்களுக்கும் உன் மேலே அக்கறை இருக்குடா. உன்னை அப்படியே அம்மோன்னு விட்டுற முடியாது. இப்போவாச்சும் நாங்கள் சொல்றது கேளுடா. இங்க பாருங்க, நீங்க எவ்வளோ சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று கோபமாக கூறிவிட்டு உள்ளே சென்றான் வருண். அப்போது, டேய் நில்லுடா, எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? வருண், அம்மா சொல்றத கேளுடா. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இது மட்டும் என்னால் முடியாது. சாரிம்மா. வருண், நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். இல்லனா என்னம்மா, எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்களா? நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டை விட்டு புறப்பட்டான் வருண். அவன் பெற்றோர் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அங்கிருந்து புறப்பட்டான். அவன் இந்த முடிவில் உறுதியாக இருக்க காரணம், அவன் இங்கே இருந்தால் அவனின் நிலை கண்டு அவனின் பெற்றோர் வருத்தமடைவதையும் தாண்டி தான் இங்கு இருக்கும் வரை திருமண பேச்சு அடிபடுவதையும் எண்ணியே அங்கிருந்து புறப்பட்டான். வீட்டை விட்டு புறப்பட்ட வருண் மும்பையில் தன் நண்பன் ஒருவனின் மூலம் அங்கேயே அவனுக்கு தேவையான வீடு மற்றும் வேலை என அனைத்தையும் ஏற்பாடு செய்து விட்டான். இப்படியே 3 வருடங்களுக்கு மேல் சென்று விட்டது. மும்பையில் பணிபுரிய ஆரம்பித்த வருண் தன் சொந்த ஊருக்கு சென்று தன் பெற்றோரிடம் செலவிடும் நேரம் மிகவும் குறைவாகவே இருந்தது. இந்த 3 வருடத்தில் 2 முறை மட்டுமே தன் வீட்டிற்கு சென்றான். காரணம், தன் தங்கை சுபாவின் சீமந்தம் மற்றும் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது மட்டுமே. இப்படியே நாட்கள் உருண்டோடின. ஒரு இரவு வேளையில் மும்பையில் உள்ள ஒரு ஆடம்பரமான ஏசி பாரில் தன் நண்பர்களுடன் ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தான் வருண். அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருக்கும் போது வருண் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தென்படவில்லை. எப்போதும் எதையோ சிந்தித்தவாறே ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தான்.
இதை அவன் நண்பர்களும் கவனித்தனர். அப்போது வருணின் மொபைல் போனில் அவன் தங்கை சுபாவிடமிருந்து அழைப்பு வந்தது. என்ன சுபா? அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? என்று தன் அண்ணனிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்தவள், அண்ணா, உனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க உனக்காக இத்தனை பேர் இருக்கோம். நீ என்னடா அண்ணா ஏதோ ஒரு ஊர்ல இப்படி தனியா இருக்க? எதுக்குண்ணா இப்படி பண்ற? உனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது? சரி, அங்க போய் வேலை பார்க்குற, அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் எங்களை வந்து பார்த்துட்டு போலாம்ல. நீ அங்க போய் 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல 2 தடவை தான் ஊருக்கு வந்திருக்க. என் பையன் பிறந்தப்ப வந்து அவனை பார்த்த. இப்போ அவனுக்கு 2 வயசுக்கு மேல ஆச்சு. உன் போட்டோவை பார்க்கும்போதெல்லாம் மாமா மாமான்னு அப்படி கொஞ்சறான். உனக்கு எங்க மேலதான் கோவம். அட்லீஸ்ட் உன் மருமகனையாச்சும் வந்து பார்த்துட்டு போயேன் என்று தன் அண்ணனிடம் ஏக்கமாக கூறிக்கொண்டிருந்தாள் சுபா. இங்க பாரு சுபா, போனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அண்ணா, என்ன ஒரு மாதிரி பேசுற? குடிச்சிட்டு இருக்கியா? என்று கேட்டதும் பதில் எதுவும் சொல்லாமல் போனை கட் செய்தான். டேய் வருண், உனக்கு என்னடா பிரச்சனை? நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்டா எப்போ பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே சுத்திட்டு இருக்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? ஆனா இப்போ டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதோ உங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு தான் வந்தேன். நீங்களும் ஏன்டா நான் டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க? என்று கோபத்தில் கத்தி அவன் கையில் இருந்த கண்ணாடி கோப்பையை கீழே போட்டு உடைத்தான். டே வருண், இப்ப எதுக்கு மச்சான் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ வாடா என்று அவனை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் வருணின் நண்பன் ஜீவா. டே ஜீவா, இப்ப அவனை எங்கட கூட்டிட்டு போற என்று அவன் நண்பர்கள் கேட்க, இங்க பாருங்கடா, மச்சான் ஓவர் டென்ஷன் ஆகிட்டான். அவனை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு வருணை காரில் ஏற்றி சென்றான் ஜீவா. டே ஜீவா, இப்ப எங்கடா கூட்டிட்டு போற? மச்சா கொஞ்ச நேரம் அமைதியாவா என்று கூறிவிட்டு காரை ஓட்டி சென்றான். ஜீவா ஓட்டி சென்ற கார் ஒரு இடத்தில் நிற்க வருண் ஜீவா இருவரும் காரை விட்டு இறங்கினர். அந்த காரின் அருகே ஒரு பிரம்மாண்டமான வீடு. வீடு முழுக்க சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தன. டே ஜீவா, என்னடா அது ஒரு மார்க்கமா இருக்கு என்று வருண் கேட்டதும், மச்சா எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வீடுதான்டா, வா உள்ள போலாம் என்று வருணின் கைகளை பிடித்து அவனை உள்ளே அழைத்துச் சென்றான் ஜீவா. அந்த வீட்டின் உள்ளே ஏராளமான பெண்கள், அனைவரும் கவர்ச்சியான ஆடை அணிந்தும் அங்கு வரும் ஆண்களை கவர ஒப்பனைகள் செய்தும் சுற்றி கொண்டிருந்தனர். டே ஜீவா, என்ன எதுக்குடா எங்க கூட்டிட்டு வந்த? இங்கிருந்து கிளம்பலாவா? டே வருண், நான் சொல்றத கேளு மச்சா. இங்க பாரு, உனக்கு இப்போ வயசு 32 ஆச்சு. இத்தனை வருஷமா பொண்ணுங்களோட வாடையே இல்லாம இருந்திருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? அப்பப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இல்லடா, எனக்கு இது சரியா படல, நான் கிளம்புறேன். டேய் வருண், இந்த மாதிரி சந்தோஷத்தை இந்த வயசுல அனுபவிச்சாதான் எப்பவோ நடந்த விஷயத்த நினைச்சு இத்தனை வருஷமா ஒரு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு சுத்திட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியே சாமியார் மாதிரி சுத்திட்டு இருக்க போற? நீயும் ஆம்பளை தானே, உனக்கும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும்ல மச்சான். போய் உன் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இரு என்று தன் நண்பனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போது அந்த விடுதியின் பெண் உரிமையாளர் அவர்களிடம் நடந்து வந்தார். என்ன ஜீவா, இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல. ஆமா, இந்த தம்பி யாரு? புதுசா இருக்கா? அக்கா, இவன் ஃப்ரெண்டு தான், பேரு வருண் என்று ஜீவா கூறியதும், என்ன ஓ ஃப்ரெண்டா? பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கா. பரவாயில்ல, பையன் நல்லா வாட்ட சாட்டமா அம்சமா தான் இருக்கான் என்று அவன் அழகில் மயங்கி கூறிக்கொண்டிருந்தாள் அந்த பெண். அக்கா, என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் புதுசு, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் பொண்ணு இருந்தா காட்டுங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க வந்தா, ஃப்ரெஷ்ஷான பொண்ணு, பார்க்க அவ்வளோ அழகா தேவதை மாதிரி இருப்பா. இதோ இங்கதான் 2வது ரூம்ல இருக்கு, கூட்டிட்டு போ
அப்புறம் பொண்ணு இதுக்கு புதுசு, அதனால முரண்டு பிடிப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்கா, அதெல்லாம் என் மச்சான் பார்த்துப்பான். என்னடா என்று கூறி வருணின் கையை பிடித்து அந்த அறையின் அருகே இழுத்துச் சென்றான் ஜீவா. டேய் சொன்னா கேளுடா, எனக்கு இது சரியா படல. வேணாம் ஜீவா என்று அவன் எவ்வளவு கூறியும் ஜீவா கேட்பதாக தெரியவில்லை. டேய் போய் என்ஜாய் பண்ணுடா என்று அவனை அந்த அறையின் உள்ளே தள்ளிவிட்டு கதவை மூடிக்கொண்டான் ஜீவா. அந்த அறையின் உள்ளே சென்ற வருண் சுற்றுமுற்றும் பார்த்தான். அறை முழுக்க இருட்டாகவே காணப்பட்டது. அந்த அறையில் உள்ள ஜன்னலின் வழியே லேசான நிலா வெளிச்சம் மட்டுமே அந்த அறையை சூழ்ந்திருந்தது. அப்போது அந்த அறையில் உள்ள கட்டிலின் கீழே ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை கவனித்த வருண் அவள் அருகே நடந்து சென்றான். அவன் நடந்து வரும் சத்தத்தை கேட்ட அந்த பெண் சற்றென்று பயந்து போனாள். "ஹா, வேணா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க" என்று கைகூப்பி அழுதவாறே கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்ததால் அந்த பெண்ணின் முகம் வருணிற்கு சரியாக அடையாளம் தெரியவில்லை. ஏய், இப்போ எதுக்கு நீ அழுகுற? இவ்வளோ பயப்படுற? அப்போ எதுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு வந்த? இல்லை சார், என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. என்னை மிரட்டி இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் யார் கூட வச்சு இருந்துட்டு போகணுன்னு அடைச்சி வச்சுட்டாங்க. ப்ளீஸ் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க என்று அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் வருண். ஜீவா தன் காரின் அருகே சென்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். புகைப்பிடித்தவாறே தன் நண்பனுக்காக காத்திருந்தான். அப்போது அந்த விடுதியினுள் திடீரென அடிதடி சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஒன்றும் புரியாத ஜீவா தன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு வேகமாக உள்ளே ஓடினான். அங்கே வருண் மற்றும் ஒரு 4 வாலிபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த அதிர்ந்து போனான் ஜீவா. வருண் அந்த நால்வரையும் அடித்து உதைத்து மாசாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். தன் நண்பன் இப்படி ஹீரோ போல அந்த ஆடவர்களை அடித்து துவைத்துக் கொண்டிருப்பதை ரசித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஜீவா. சண்டையை தடுக்க வேண்டும் என்ற யோசனை சட்டென்று தோன்றியதும் ஓடிச் சென்று வருணை அடக்க முயன்றான். அவனிடம் அடிவாங்கிய நால்வரும் அங்கிருந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓடினர். டே வருண், உன்னை எதுக்கு அனுப்பி வச்சா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க என்று ஜீவா கேட்க கேள்விக்கு பதில் கூறாமல் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த விபச்சார விடுதியின் உரிமையாளரை நோக்கி நடந்தான். ஏய், நீ ஒரு பொம்பளை தானே? இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குற? இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணுறதே தப்பு. இதில் பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அவங்கள மிரட்டி யூஸ் பண்ணிக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் ரோட்டில் ஓட விட்டு அடிக்கணும் என்று வருண் மிரட்டி கொண்டிருப்பதை அந்த இருட்டு அறையின் உள்ளே இருந்தவாறு பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண். வருண் அவளுக்காக அங்கு சண்டையிட்டது என்று எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தாள் அவள். அப்போது அந்த விடுதியின் உள் மப்டியில் ஒரு பெண் போலீசார் உள்ளே நுழைந்தார். பெயர் ரம்யா. உள்ளே நுழைந்த அவர் வேகமாக வருணிடம் சென்று, டே வருண், எதுக்குடா எனக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்ன? அம்மா, நீயே இவ்வளோ டென்ஷனாக இருக்க? என்ன நடந்துச்சு என்று அவர் கேட்டதும் நடந்தவற்றை தன் தோழியான ரம்யாவிடம் கூறினான். இதை கேட்ட ரம்யா அந்த உரிமையாளரின் கன்னத்தில் சரமாரியாக அடித்துவிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பொண்ணுங்களை மிரட்டி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வருவ? டே வருண், இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரையும் தூக்கி உள்ளே போடணும் என்று ரம்யா கோபத்தில் கத்த, இங்கே பாரு ரம்யா, எனக்கு போலீஸ்க்கு போக ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் நான் ஏன் உன்னை பர்சனலாக கால் பண்ணி இங்கே வர சொல்லணும்னு தெரியுமா? அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இந்த விஷயம் மீடியாவுக்கு போகும். அப்போ அந்த பொண்ணுக்கு தான் தேவையில்லாத அசிங்கம். அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு அவளை பத்திரமா அவள் வீட்டில் விட்டுரு. சரிடா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த பொண்ணு எங்க என்று ரம்யா கேட்டதும் அந்த அறையை கை காட்டினான் வருண். அந்த அறைக்குள் நுழைந்த ரம்யா
தான் அணிந்திருந்த ஸ்கார்ஃபினை எடுத்து அந்த பெண்ணின் முகத்தை மறைத்தவாறு கட்டி அவளை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்தாள். ஓகேடா வருண், நான் இந்த பொண்ணை அவ பிளேஸ்ல விட்டுட்டு உனக்கு கால் பண்றேன். நீ வீட்டுக்கு போ என்று கூறிய ரம்யாவிடம், ரம்யா, இந்த பொண்ணை பத்தின விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் என்று கூறிவிட்டு ரம்யாவின் அருகே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை கவனித்தான் வருண். அவள் முகம் தெரியவில்லை. ஆனால் அவளுடைய அழகிய 2 சிவந்த கண்களை மட்டுமே பார்த்தான். அந்த பெண்ணும் வருணின் முகத்தை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்று தெரியவில்லை. அவள் கண்களை பார்த்த வருண் தன்னை மறந்து அவள் கண்களை மட்டுமே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ரம்யாவும் அவள் கைகளை பிடித்தவாறு அங்கிருந்து அவளை அழைத்துச் செல்ல, அங்கிருந்து போகும் வரையிலும் வருணை பார்த்தபடியே நடந்து சென்றாள். டே வருண், என்னடா அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க? வாடா போலாம் என்று ஜீவாவும் வருணை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த ஒரு புதிய அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.